அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக கடந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொதுக்கூட்டம் கோவையில் நடந்தது. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருந்தார். நிறைய பேசினார். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசினார். வட இந்தியர்கள் எப்படி தமிழ்நாட்டில் நுழைகிறாங்க, அதுக்கான டிமாண்ட் எங்கேருந்து வருது, எல்லாம் விலைக்கு பேசியிருந்தார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சிச்சிருக்கிறாரு. நம்ம இல்லைன்னு சொல்ல, விஜய் விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. விஜய் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரான்னு கேட்டால் இல்லை. ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படின்னா கொள்கை கோட்பாடுகளை விமர்சிப்பவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த வகையில் விமர்சிக்கிறோம். அப்போது அவர் விமர்சனம் செய்ததை அந்த பொதுக்கூட்டம் முடிந்த மறுநாள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்தி ஊடகம், புதிய தலைமுறை என்கிற செய்தி ஊடகம், விஜய் வருகைக்கு முன் அண்ணன் என்ன பேசிட்டார் அப்படின்னா, உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு, உன்னை யாரா வர சொன்னா, உன் வீட்டு வாசல் உன் வாட்ச்மேன் கூட உன்னை வர சொல்லலையே, நீ வான்னு யார் நின்னா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டார். அப்படி பண்ணதை அப்போ இவர் தானே முன்னாடி வர சொன்னார், ஆனால் இப்போ இப்படி பேசுகிறாரு, வரும்போது நான் ஆதரிப்பேன்னு சொன்னார், ஆனால் வந்த பிறகு இப்படி எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறையில் ஒரு செய்தி பார்க்குறோம். அதை திரும்ப போட்டு அதை சீமான் மாற்றி பேசக்கூடிய மனநிலை கொண்டவர்னு அந்த ஒரு சீமான் முன்னுக்கு பின் முரணாக மாற்றி பேசக்கூடிய மனநிலை கொண்டவர் என்பதை ஒரு ஆணித்தனமாக மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இதில் இருக்கிற உண்மை என்னென்னா, முதல்ல விஜயை ஏன் ஆதரித்தார், இப்போ ஏன் எதிர்க்கிறார்? ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழ் தேசிய அரசியலை பின்பற்றுகிற எந்த ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரியும். இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சின்ன ஹிண்ட்டு கொடுத்தீங்க. ஓகே, ஒரு நடிகர், தமிழர், கட்சி ஆரம்பிக்கிற தப்பு இல்லை. அண்ணனுக்கு அறிமுகமானவர், அவர் ஒரு தம்பின்ற முறையில் ஆதரவு தெரிவித்தார். கட்சி பெயர் அறிவிச்சிங்க, தமிழக வெற்றி கழகம். அதை யாரும் எதிர்க்கலை. என்றைக்கும் தமிழக வெற்றி கழகம்னு வைக்கும்போது நமக்கே ஒரு புல்லரிப்பு இருந்தது. திராவிடம் இல்லாத இந்த 15 ஆண்டு காலத்தில் சீமான் என்ன செஞ்சுருக்கார், நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிடத்தை பொய்த்து போக வைத்திருக்கிறார். திராவிடம் என்றால் என்ன, யார் திராவிடத்தை வைத்து அரசியல் செய்வார்கள்? அப்போ மக்கள் இன்றைய இளைய தலைமுறை இடத்துல திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற ஒரு ஒப்பீட்டை வைத்து, திராவிடமா தமிழ் தேசியமா, தமிழ் தேசியம்தான் இங்கே இருக்க வேண்டும், திராவிடம் நல்லதா கெட்டதா, தமிழ் தேசியம் எப்படி நல்லது, அப்படி என்ற போதனைகளை இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு புகுத்தி அண்ணன் அவர்கள் தமிழ் தேசியத்தை மீட்சியுற செய்திருக்கிறார். அப்படியேப்பட்ட இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு மத்தியில் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்கும் போது யாரும் எதிர்க்கலை, ஏற்கிறோம், வரவேற்கிறோம். கொடி அறிமுகப்படுத்துகிறீங்க, கொடி பாடல் அறிமுகப்படுத்துகிறீங்க, கொடி பாடல் கொள்கை பாடலுங்க. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் கொடி பறக்குது. ஏற்கலை, எதிர்க்கலை, மாறாக வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் எங்கிருந்து, எந்த புள்ளியிலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் மாநாட்டில் அவர் பேசுகிற அந்த ஒரு கருத்து தான், எனது கொள்கை தலைவர், எங்களது கட்சியின் கொள்கை முதல்நிலை தலைவர் பெரியார், அதை ஏற்கலை, எதிர்க்கிறோம். பெரியார் அப்படின்னா நீங்கள் கொண்டு வாங்க, ஒன்றும் கொள்கை தலைவர் நீங்கள் சொல்கிறவங்க தான் நாங்கள் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வைக்கிறீங்க, உங்களோட உரிமை 100% உங்களுக்கு. ஆனால் எந்த இடத்துல நீங்கள் பெரியாரை ஏற்கிறீங்க? பெரியாரோட எல்லா கொள்கையும் ஏற்கலைங்கிறீங்க. அப்போ அம்பேத்கரோட எல்லா கொள்கையும் நீங்கள் ஏற்கிறீங்களா? அப்போது அம்பேத்கரோட மிச்சம் இருக்கிற அந்த 4 எல்லா கொள்கையும் நீங்கள் ஏற்கிறீங்களா? அதை சொல்லணும்ல. அப்போ நீங்கள் பெரியாரோட எல்லா கொள்கையும் ஏற்கலை,
ஒரு சிலர் தான் ஏற்கிறீங்க, ஒரு சில இதை ஏற்கலன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி முதன்மை தலைவராக வச்சிங்க? அப்போ அம்பேத்கர் மித்த இருக்கிறவங்களில் யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் அவங்களோட எல்லா கொள்கையும் ஏற்றிருந்தா அப்போ அவங்க தானே உங்களுக்கான முழுமையான தலைவர்கள், அவங்கள தானே நீங்கள் முதன்மை தலைவராக வச்சுருக்கணும். அப்போ இந்த இடத்துலையே நாங்கள் வந்து மாறுபடுறோம். மீன்ஸ் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியவாதிகள் அந்த இடத்துல மாறுபடுறோம். நம்ம அந்த இடத்துல எதிர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருது. எதிர்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் எதிர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருது. நீங்கள் தமிழன் கொடி பறக்குது, தலைவன் கொடி பறக்குது, தமிழக வெற்றி கழகம் என்று பேசும்போதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். எங்களுடன் சேர்ந்து இன்னொரு படை வரப்போகிறது தமிழர்களுக்காக என்று ஒரு ஆர்ப்பரிப்பு எங்களிடம் இருந்தது, ஆதரவும் எங்களிடம் இருந்தது. ஆனால் முதல் மாநாட்டில் நீங்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான், நம் இரண்டு கண்கள், இந்த மண்ணின் இரண்டு கண்கள், தமிழையும் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் பிரித்து பார்க்க போவதல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று பேசும்போது தான் அந்த ஒரு புள்ளியில்தான் நாங்கள் மாறுகிறோம். அதுதான் அந்த 40 நிமிட உரையில் அதுதான் கவனிக்கத்தக்கது. ஆனால் அதையே நீங்கள் பேப்பரை பார்த்து படப்படப்படன்னு படிச்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் கப்புன்னு நாங்கள் பிடிச்சிட்டோம். அதுதான் எங்களுக்கு இங்கே அதுதான் தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கின்ற முதன்மை பிரச்சனை. அப்போது நீங்கள் உங்கள் கட்சி பேர் அறிவிக்கும்போது திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அப்போவே அண்ணன் எதிர்த்திருப்பார். இல்லை தமிழன் கொடி பறக்கலை, திராவிடன் கொடி பறக்குது அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அங்கேயே எதிர்த்திருப்போம். ஆளப்போறான் மெர்சல் படத்தில் ஆளப்போறான் தமிழன் போட்டதுனால தான் உங்களுக்கு இத்தனை ஆதரவு. எங்க தைரியம் இருந்தால் அடுத்து வரப்போகிற இந்த ஜனநாயகன் படத்தில் ஆளப்போறான் திராவிடன் சொல்லி பாருங்கள், இல்லை ஆளப்போறான் பெரியார் ஒரு பாட்டு வைங்களேன், பார்ப்போம் எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு படம் ஓடணுன்னா தமிழன் வேணும், ஆளப்போறான் தமிழன்பீங்க. ஆனால் அரசியல்னு மட்டும் வரும்போது தமிழன் உங்களுக்கு இழிச்ச வயனாயிடுறான். திராவிடத்தோட நீங்கள் போய் பெரியாருக்கு போய் மாலை போட்டு வருவீங்க. திராவிட திருவாளர்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பெரியாரை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு கைப்பேற்றுவாங்க. அப்போ உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துலேருந்து நாங்கள் மாறுபடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் திராவிடத்தை முதல் மாநாட்டில் தமிழ் தேசியம்னு ஒரு வார்த்தையாவது உங்கள் வாயில் வந்தது. ஆனால் இரண்டாவது மாநாட்டில் அந்த 4 தலைவர்களும் இல்லை, தமிழ் தேசியமும் இல்லை. யார் புகைப்படத்தை வச்சுருக்கீங்க? அந்த மாநாட்டின் முகப்பு வரவேற்புரையில் யார் புகைப்படத்தை வைத்திருக்கிறீர்கள்? ஒன்று அண்ணா, இன்னொன்று எம்ஜிஆர். ஒருவர் திமுகவை தோற்றுவித்தவர், மற்றொருவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர். இப்போ இந்த 2 கட்சிகள் தான் முதன்மை கட்சிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்தந்த கட்சிகளை தோற்றுவித்தவரை தலைவராக வைத்துக்கொண்டு நான் இந்த இருபெரும் கட்சிகளுக்கு மாற்று என்று எப்படி சொல்வீர்கள்? எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்ல முடியும்? சொல்கிறது எப்படி ஒரு இதாக இருக்கும்? எதிலிருந்து நீங்கள் மாற்று சொல்லுங்கள். வாயில் வடை சொல்கிறீங்க, நல்லா வாயில். திருச்சியில் பரப்புரை செய்கிறீங்க. திருச்சியோட மக்கள் பிரச்சனையை ஒரு சீட்டு, அடுத்து அரியலூர் மக்கள் பிரச்சனையை ஒரு செட் ஆஃப் சீட்டு. திருச்சியில் மைக்கு கோளாறுன்னு அதை அரியலூரில் போய் திரும்பவும் படிக்கிறீங்க. படிச்சுட்டு அது முடிஞ்சோடனே அடுத்த அரியலூருக்கு வந்தா அப்படின்னு பின்னாடி இருந்து எடுக்கிறீங்க பேப்பர். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எழுதி வச்சு படிக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக போய் பிரச்சனையை தேடுங்க, மக்களை சந்திங்க. நீங்கள் சந்தித்தது உங்கள் பரப்புரையெல்லாம் மக்களே கிடையாது. அவர்கள் அனைவரும் உங்களை காண வந்த ரசிகர்கள் மட்டும்தான், மக்கள் அல்ல. மக்கள் உண்மையாக சொல்லப்போனால் திருச்சியில் அன்றைய ஒரு நாள் திருச்சி மக்கள் அன்றைய ஒரு நாள் வருமானத்தை அவர்கள் இழந்தார்கள். எண்ணற்ற அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் அவர்கள் வருமானத்தை இழந்தார்கள். இதுதான் உண்மை. அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்கள்
தமிழ்னு பேசுகிற வரைக்கும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. எந்த இடத்துல திராவிடத்தை தூக்கிட்டு வரீங்களோ அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, அங்கே தான் நம்ம எதிர்த்து பேச வேண்டிய ஒரு தேவை அங்கே பிறக்குது. இப்போது விஜய் வந்து சீமானை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே போகிறாரு. சீமான் வந்து ஏன் விஜயை பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, உங்கள் கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எஸ்ஆர்எம் மணியோ இல்லை ஆதவ அர்ஜுனா அவர்களோ இல்லை பெருமதிப்பிற்குரிய நிர்மல்குமார் அவர்களோ உங்கள் கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்து தொலைக்காட்சிகளில் வாதம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் கட்சியை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுகிறது, எதிர்கட்சி பயப்படுகிறது, பாஜக பயப்படுகிறது, எங்கள் கட்சியை பார்த்து இந்தியாவே மிரளுகிறது, அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்லாம் அதெல்லாம் தாண்டிட்டாரு, இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட தாண்டலை, ஒரு எலெக்ஷன் கூட பங்கேற்கலை, போட்டி போடலை. அதே உங்கள் ரசிகர்கள் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர்லாம் தாண்டிட்டார், அவர் இப்போ அடுத்த பிரதமர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பில்டப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அவர் பயந்துட்டார், இவர் பயந்துட்டார் அப்படிங்கும்போது மூன்றாவதாக ஒரு கட்சி தனி பெரும்பான்மையோட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. நாங்கள் இருக்கிறோம், எவனுக்கும் எங்களுக்கு பயமில்லை, எங்களுக்கு எல்லா மயிரும் ஒன்றுதான் என்று அறுத்தெறிகின்ற, எங்களுக்கு எல்லா மயிரும் ஒன்றுதான் என்று எதிர்த்து பேச வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஒன்றும் சும்மா போகிறவனை பிடிச்சி எதிர்த்து பேசலை. ஒரு கோட்டில் ஒரு கொள்கையில் நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. நீங்கள் தான் குறுக்க வந்து நிற்கிறீங்க. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் அந்த மாதிரி நீங்கள் தான் குறுக்க வந்து நிற்கிறீங்க. இப்போ நம்ம போகிறோம், ஒரு தடவைக்கு 2 தடவை தள்ளி விட்டு போகிறோம், திரும்ப 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 பெரியார் 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 திராவிடம் வரும்போது அப்போ என்னடா இவன் அப்படின்ட்டு அடித்து மலர்த்த வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அந்த புதிய தலைமுறை கட்சிக்கு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய தலைமுறை கட்சின்றோம் சார், புதிய தலைமுறை செய்தி, புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை மட்டும் இப்படி வெட்டி ஒட்டி விஜய் வருகைக்கு முன் வர சொன்னார், இப்போ ஏன் வந்து என்று கேட்கிறார் அப்படின்னு போடுறீங்களே, என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆளும் கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தேர்தலுக்கு முன் பேசியதை தேர்தலுக்கு பின் பேசியதை எடுத்து இந்த மாதிரி போட்டு ஒரு டிபேட் பண்ணியிருப்பீங்களா? யோசித்து பாருங்கள். உங்களால் தைரியம் தெம்பு திராணி இருந்தால், உண்மையான அறம் சார்ந்த ஊடகம் நடத்துகிறீங்க என்றால், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது என்ன பேசினார்கள், இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி செயல்படுகிறார்கள் என்று உங்களால் எடுத்து பேச முடியுமா? இன்றைக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி ஆட்சி செய்தார், அவர் ஆட்சியில் என்னென்ன நடந்தது, இப்போது அவர் அந்த தேர்தல் பரப்புரைகளில் இப்போ அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக வருகின்ற சுற்றி வருகின்ற அந்த பரப்புரையில் என்ன பேசுகிறார்? ஒரு எடுத்துக்காட்டு, முத்துராமலிங்க தேவர், அவர் பெயரை தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைப்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். உங்கள் 10 ஆண்டு ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டிபேட் உங்களால் நடத்த முடியுமா? இவர்கள் தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்படின்னு முன் பின்னு போட்டு ஒரு டிபேட், ஒரு கருத்தரங்கம், கருத்தியல் கருத்துருவாக்கம் உங்களால் செய்ய முடியுமா? ஆனால் அண்ணன் சீமானை மட்டும் செய்கிறீர்கள். ஆனால் அப்படி செய்கிறீங்க, ஏன் செய்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் யாரும் போட மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு எவன் ஒருத்தனும் தேவையில்லாமல் போய் ஒருத்தனை எதிர்க்கிறதோ, அதே மாதிரி விஜய் செய்கிற எல்லாவற்றையும் எல்லா செயல்களையும் நாங்கள் எதிர்ப்பதற்கு மடையர்கள் அல்ல, கருத்தியலாக தான் எதிர்க்கிறோம். அதை ஊடகங்கள் இந்த மாதிரி பூதாகாரமாக கொண்டு போகிறீங்க. சீமானை அவர் முன் பின் போட்டு
அவர் ஏதோ முன்னுக்கு பின் முரணாகவே பேசுகிறவராகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இது இதனால தான் என்ன சொல்கிறாரு, நமக்கு நாமே ஊடகம்னு. இன்றைக்கி நானெல்லாம் வெளியில் வந்து பேசுகிறேன்னா அதற்கு காரணமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நீங்கள் ஊடக அறத்தை மீறி என்றைக்கே ஜனநாயகத்தின் 4வது தூண் மீடியாங்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு உண்மைத்தன்மையோட அறத்தோடு இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறோம். அப்படி உங்களால் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்படி உங்களால் பண்ண முடியாது. ஆனால் சீமானனை மட்டும் நீங்கள் திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க, பரப்புரை செய்வீங்க. சீமானன் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். அது சொல்லப்போனால் அந்த கூட்டத்தை யாராவது காட்டியிருக்கீங்களா? அந்த கூட்டம் பொதுக்கூட்டம் அல்ல, மாநாடாக மாறியது. சொல்லப்போனால் இதுவரைக்கும் கோவை மண்டலத்தில் மே 18 தவிர சொல்லப்போனால் இதுவரைக்கும் கோவை மண்டலத்தில் அண்ணன் அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்தை விட கடந்த 14ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த கூட்டம் அதிகம். எத்தனை பேர் அதை காட்டியிருப்பீங்க? எத்தனை பேர் அதை லைவில் போட்டிருப்பீங்க? இளைஞர்கள் கூட்டம், ஒரு செட்டாப், ஒரு 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 அவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம். அங்கு உட்காரக்கூட இல்லை, நின்னபடியே 2 மணி நேரம் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது விஜய் வருகையால் இளைஞர்கள் அனைவரும் சீமான் பக்கம் போய்விட்டார்கள் என்று, விஜய் வருகையால் இளைஞர்கள் அனைவரும் சீமானிடமிருந்து விஜய் கட்சிக்கு தாவிவிட்டார்கள் என்று சொல்லும் நீங்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தாவிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லணும். உதாரணமாக ஒரு நேஷ்னல் மீடியா ஒருத்தர் தொகுப்பாளர், நேஷ்னல் தேசிய ஊடகத்தை சேர்ந்த, இந்திய தேசிய ஊடகத்தை, அதாவது நேஷ்னல் மீடியாவை சேர்ந்த ஒரு தொகுப்பாளர், அவர் மைக் வச்சு அந்த இதுக்கு லைவில் பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த தொகுப்பாளரை பேச விடாமல் போய் நெரிக்கிறதும் வைக்கிறதும், தன் கட்சி துண்டை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு இருக்கிறதும், இல்லை தலையில் கட்டி விடுறதும், இந்த மாதிரி கோமாளித்தனங்கள்லாம் அந்த மாதிரி இளைஞர்கள் தான் இங்கிருந்து அங்கு சென்றிருக்கிறார்கள். எங்கள் கட்சிக்கு அவர்கள் எப்போதும் ஒருபோதும் தேவையில்லை. நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை நாங்கள் சேர்ப்பதில்லை. எங்கள் கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் அங்கே நீங்கள் காட்டணும். எத்தனை இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் காட்டியிருக்கணும். ஸோ இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு சீமான் அப்படி பேசிட்டார், சீமான் இப்படி பேசிட்டார், அங்கே பாருங்கள் அண்ணன்னாரு, இப்போ வந்தோன்னே எதிர்க்கிறாரு, அணிலுங்கிறாரு. எதிர்க்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. திரும்பவும் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ தமிழ் தேசியவாதிகளோ நாங்கள் எதிர்க்கவில்லை. நீங்கள் எங்கள் முன்னாடி நிற்கிறீர்கள். நாங்கள் உங்களை கண்டுகொள்ளாவிட்டாலும் நீங்கள் திரும்ப எங்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இருந்தாலும் அப்படி ஒன்று அந்த திராவிட சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு முன் வரும்போது அதை அடித்து நொறுக்கி முன்னேறி போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அடிப்போம், நிச்சயம் வெல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.